அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டிய நிலையில் அரியலூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருவெண்காடு, திருமுல்லைவாசல், படையார் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்பாச்சேத்தி சுற்றுப்புற பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மழையின் போது வீசிய பலத்த காற்றில் சிக்கி மரம் முறிந்து விழுந்ததில் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து வந்த 56 வயதான லட்சுமி என்ற பெண் உயிரிழந்தார். இதனிடையே புதுக்கோட்டை நகர் பகுதிகள் மற்றும் ஆலங்குடி, அரிமளம், திருமயம், பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கொடைக்கானலில் மிதமான மழை, பனிமூட்டம் என இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கோவை மாநகரில் பெய்த மழையால் கவுண்டம்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை மாநகர பகுதிகளான தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டியது. இந்நிலையில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் மிதமான மழை நீடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது.